இந்த காணொளி வாயிலாக இணைந்திருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வணக்கம். ஒரு நிமிடம் உங்கள் இதய துடிப்பை கவனித்திருக்கிறீர்களா? அது சீராக துடிக்கிறது. ஆனால் அதே வேகத்தில் இந்த தெருக்களின் மரணத்தோடு மல்லுக்கட்டி ஒரு இதயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த உணவு டெலிவரி பாயின் கையில் இருப்பது உங்கள் வீட்டிற்கான மதிய உணவு மட்டுமல்ல, அது அவருடைய மகனின் பள்ளி கட்டணம். அவர் முதுகில் இருப்பது வெறும் பார்சல் பை அல்ல, அது அவர் குடும்பத்தின் மொத்த பாரம். யார் இந்த மனிதர்கள்? ஏன் இத்தனை வேகம்? ஏன் இத்தனை அலட்சியம்? இன்று நாம் பார்க்க போவது ஒரு டெலிவரி ரைடரின் ஒரு நாள் வாழ்க்கை மட்டுமல்ல, நாம் தினமும் கடந்து போகும் ஒரு மறைக்கப்பட்ட இயந்திரத்தின் உண்மையான வழியை. நாம் எல்லோரும் ஒரு செயலியை திறக்கிறோம், ஒரு அப்ளிகேஷனை திறக்கிறோம், ஜஸ்ட் ஒரு பத்தானை அழுத்துகிறோம். அடுத்த 30-40 நிமிடங்களில் நமது வீட்டு உணவு வாசலில் வந்து நிற்கிறது, அல்லது அடுத்த நாள் ஒரு பார்சல் வருகிறது. ஆனால் அந்த டெலிவரி கன்ஃபர்ம்டு என்கிற மெசேஜிற்கும் உங்கள் கைக்கு வரும் அந்த பையிற்கும் இடையில் ஒரு மனிதனின் இரத்தமும் வேர்வையும் கலந்திருக்கிறது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர்கள்தான் இன்விசிபிள் இன்ஜின்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. அப்படி ஏன் அழைக்கிறேன் தெரியுமா? இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் அப்படி இயங்கவில்லை என்றால் இந்த நகரம் ஸ்தம்பித்துவிடும். ஆனால் அவர்கள் தெருவில் போகும்போது நாம் அவர்களை ஒரு மனிதராக கூட கவனிப்பதில்லை. ஒரு மஞ்சள் சட்டையோ அல்லது சிவப்பு சட்டையோ கடந்து போகிறது என்றுதான் நினைக்கிறோம். மணிமேகலை சொல்கிறது, பசிப்பினி எனும் பாவி என்று. மற்றவங்க பசியை தீர்க்கும் அந்த மனிதன் தன் பசியை மறந்து ஓடிக்கொண்டிருப்பான். யோசித்து பாருங்கள், மணி காலை 7 மணி. நாம் இன்னும் போர்வையை இழுத்து மூடி தூங்கிக் கொண்டிருப்போம். ஆனால் ஒரு நகரின் மூலையில் ஒரு பழைய ஸ்ப்ளெண்டர் பைக்கை ஸ்டார்ட் செய்கிறான் ஒரு இளைஞன். பழைய ஸ்ப்ளெண்டர் பைக்கை ஸ்டார்ட் செய்கிறான். அவன் கையில் இருப்பது வெறும் மொபைல் போன் மட்டுமல்ல, அதுதான் அவன் குடும்பத்தின் தலைவிதி. அவன் ஏன் ஓடுகிறான்? அதில் ஒருவனுக்கு தங்கையின் கல்யாண கடன், வேறு ஒருவருக்கு அவனது தாயின் டயாலிசிஸ் செலவு இருக்கலாம், மற்றொருவனுக்கு தன் குழந்தை தன்னை போல் வெயிலில் அலையக்கூடாது என்ற பெரும் கனவு இருக்கலாம். அவன் ஹெல்மெட் மாட்டும் பொழுது அவன் ஒரு ரைடர் மட்டும் கிடையாது, அவன் ஒரு அப்பா, அவன் ஒரு அண்ணன், அவன் ஒரு மகன். அந்த ஹெல்மெட்டிற்குள் இருக்கும் முகம் புன்னகைக்கலாம், ஆனால் கண்கள் கலங்கி இருக்கலாம். வெயிலை சுமந்து வீதி வழியே, பசியை சுமந்து பொதிகள் வழியே, யாரோ உண்ணும் ஒரு வேளை உணவில் உன் வாழ்வை தேடும் இயந்திர மனிதன். மதியம் மணி 1. வெயில் மண்டையை பிளக்கிறது, தார் ரோடு கொதிக்கிறது. நாம் ஏசி அறையில் உட்கார்ந்து ஏன் இன்னும் ஆர்டர் வரல என போனையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னையிலோ அல்லது பெங்களூரிலோ ஒரு சம்பவம். ஒரு டெலிவரி ரைடர் டிராபிக் சிக்னலில் மயங்கி விழுகிறார். மக்கள் அவரை தூக்குகிறார்கள்.
அவர் கண் விழித்து முதலில் கேட்டது என்ன தெரியுமா? சார், கஸ்டமர் ஆர்டர் கேன்சல் பண்ணியிருக்க மாட்டாங்களே, ரேட்டிங் குறைஞ்சிடாதே. தன் உயிரை விட அந்த 5 ஸ்டார் ரேட்டிற்கு பயப்படும் நிலை நாம் அவர்களை தள்ளியிருக்கிறோம். பத்து நிமிட டெலிவரி என்ற பெயரில் நாம் அவர்களை மரணத்தோடு ஓட வைக்கிறோம். மழை பெய்தால் அது நமக்கு ரொமான்டிக், அவர்களுக்கு அது ரிஸ்க். வழுக்கும் சாலைகள், பார்சல் நனையக்கூடாது என்கிற பதற்றம், அவர்களுக்கு முறையான கழிவறை வசதியோ நிழலில் அமர இடமோ கிடையாது. ஒரு மரத்தடி நிழல்தான் அவர்களின் டைனிங் ஹால். யாராவது ஒரு நாள் அந்த டெலிவரி பையனிடம், தம்பி தண்ணி கொடுக்குறீங்களா என்று கேட்டிருக்கிறீங்களா? இந்த சாதாரண பையன் சந்திக்கும் அவமானங்கள் அதிகம். ஏன் லேட்டு என்று கத்தப்படும் வார்த்தைகள், லிப்டில் ஏற அனுமதி மறுக்கப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகள், வெளியே நில்லு என்று சொல்லும் உணவகங்கள். யோசித்து பாருங்கள், அவனும் ஒரு பட்டதாரியாக இருக்கலாம். பல நேரங்களில் நாம் வீட்டு வாசலில் நிற்கும் அந்த டெலிவரி பார்ட்னர் ஒரு இன்ஜினியரிங் முடித்த மாணவனாக இருக்கலாம், அல்லது பகுதி நேர வேலை செய்யும் ஒரு ஏழை மாணவனாகவும் இருக்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றும். ஆனால் அடுத்தவன் பசி தீர்ப்பவனை மட்டும் ஏன் அநியாயமாக பார்க்கிறோம்? இப்பொழுது இரவு 11 மணி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உலகம் உறங்க தயாராகிறது. ஆனால் இ-காமர்ஸ் டெலிவரி செய்பவர்கள் இன்னும் அந்த பெரிய பைகளை தூக்கி கொண்டு அலைகிறார்கள். அவன் வீட்டுக்கு செல்லும் பொழுது அவன் குழந்தைகள் தூங்கி இருக்கும். அவன் தன் மனைவியிடம் சொல்லும் முதல் வார்த்தை, இன்னைக்கு இவ்வளவு இன்சென்டிவ் கிடைச்சது அப்படிங்கிற வார்த்தையாக தான் இருக்கும். அந்த சிறு தொகையில் அவன் தன் மகனின் சீருடையும் மகளின் நோட்டு புத்தகத்தையும் வாங்கும் பணம் ஒளிந்திருக்கிறது. ஒரு முறை ஒரு டெலிவரி ரைடர் ஒரு விபத்தில் இறந்து விடுகிறார். அவர் பையில் இருந்த பார்சலில் இருந்து ஒரு சிறு குழந்தையின் பிறந்தநாள் பரிசு. அந்த பரிசை சேர்க்க அவர் என்ன வேகம்! ஒரு குடும்பத்தையே அனாதையாகிவிட்டது. நண்பர்களே, இந்த காணொளியை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது உங்களிடம் நான் கேட்பது 3 விஷயங்கள் தான். கனிவாக இருங்கள். அவர்கள் சற்று கால தாமதமாக வந்தால் கோபப்படாதீர்கள். அவர்கள் தன் உயிரை பணயம் வைத்து வரலாம். ஒரு சின்ன நன்றி சொல்ல தயங்காதீர்கள். ஒரு சின்ன நன்றி அல்லது ஒரு கிளாஸ் தண்ணீர், அது அவர்கள் ஒரு நாள் முழுக்கப்பட்ட அவமானத்தை மறக்கச் செய்யும். 10 நிமிடத்தில் உணவு வர வேண்டும் என்று அடம் பிடிக்காதீர்கள். அந்த 10 நிமிடம் ஒருவரின் ஆயுளை குறைக்கக்கூடும். அவர்கள் வெறும் டெலிவரி பாய்ஸ் அல்ல, அவர்கள் இந்த சமூகத்தின் இரத்த நாளங்கள். அவர்கள் ஓடுவதால் தான் நாம் நிம்மதியாக இருக்கிறோம். தலைக்கவசம் அணிந்த அந்த முகம் வெறும் சம்பளத்திற்காக ஓடும் இயந்திரம் அல்ல. தலைக்கவசம் அணிந்த அந்த முகம் வெறும் சம்பளத்திற்காக ஓடும் இயந்திரம் அல்ல. வலிகளை புன்னகையாய் மாற்றும் ஒரு வாழ்வாதார போராளி. வலிகளை புன்னகையாக மாற்றும் ஒரு வாழ்வாதார போராளி.
நண்பர்களே, அடுத்த முறை உங்கள் வீட்டு அழைப்பு மணி ஒலிக்கும் பொழுது கதவை திறப்பதற்கு முன்னால் ஒரு நிமிடம் யோசியுங்கள். வெளியே நிற்பவர் வெறும் ஒரு ஆர்டர் அல்ல, அவர் ஒரு குடும்பத்தின் அச்சாணி. அந்த சிவப்பு அல்லது மஞ்சள் சீருடைக்கு பின்னால் உங்கள் போலவே ஒரு இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. உங்களைப் போலவே கனவுகள் சுமந்த கண்கள் இருக்கின்றன. நீங்கள் கொடுக்கும் ஒரு புன்னகை, பரவாயில்ல தம்பி பார்த்து போங்க என்று சொல்லும் அந்த ஒரு ஆறுதல் வார்த்தை, அவருக்கு அந்த நாள் முழுக்க கிடைக்காத ஒரு பெரிய அங்கீகாரம். ஏனென்றால் அவர் சுமந்து வருவது வெறும் உணவோ பார்சலோ அல்ல, அது உங்கள் மீதான அக்கறை. அந்த அக்கறைக்கு நீங்கள் திரும்பி தருவது மனித நேயமாக இருக்கட்டும். நன்றி.